கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு சில தகுதிகள் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாரி இப்போ இந்த விதிகளில் நிறைய தளர்வுகளை பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதாவது புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை வழங்க தமிழ்நாடு நிதித்துறை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதில் என்ன தளர்வு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வருமான வரி செலுத்தும் குடும்பத்தினரை தவிர்த்து மற்ற பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க தமிழக நிதித்துறை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வருமான வரி செலுத்துறீங்க, உங்கள் குடும்பத்தை தவிர்த்து மீதி எல்லாருக்குமே இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாரி தமிழக அரசு சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் நிலம் அதிகமாக வச்சுருந்தாலும் சரி, கார் வச்சுருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ வருமான வரி தாக்கல் செய்கிறவங்க ஃபைல் பண்ணுறவங்கள தவிர்த்து மீதி எல்லாருக்குமே இந்த 1000 ரூபாய் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்ற மாரி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் கேம்ப் மூலமாக மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கலாய்வுக்கான ஃபீல்ட் வெரிஃபிகேஷனுக்கான ப்ராசஸை கடந்த மாதமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா வீட்டுக்குமே போயிட்டு வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நியாய விலை கடைகள் மூலமாக சம்மந்தப்பட்ட விஓ அசிஸ்டன்ட் விஓ மூலமாக வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணுறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்லைனில் யார் யாருக்கு தகுதி இருக்கோ இல்லையே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 15 முதல் தகுதியுள்ள நபர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்களுக்கு டிசம்பர் 15 முதல் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகைக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்களுக்கு இறுதி வாய்ப்பு வழங்குறாங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா உங்கள் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அங்கே நடக்கும் குறைதீர்வு கூட்டங்களில் போயிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி அப்டேட் கொடுத்துருக்காங்க.